இன்றைக்கி நம்ம க்ரசன்ட் ரெசிபி தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த க்ரசன்ட் பேஸ்ட்ரி ரொம்ப சிம்பிளு. ஓகேங்களா? இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து நமக்கு அதாவது அந்த ஃப்ளேக்கி லேக்ஸ் இருக்கும். பட் இன்டீரியர் ஃபுல்லாக சாஃப்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு ஒரு அந்த அந்த பிறைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கிற ஷேப் இது. ஸோ ஆக்சுவலாக இது ப்ரெட்டுக்கும் அதே மாதிரி பஃப்புக்கும் நடுவில் இருக்க ஒரு பேஸ்ட்ரி. ஓகேங்களா? உங்களுக்கு மேலே தான் அந்த கிறிஸ்ப் டெக்ஸ்சரு, அந்த இதெல்லாம் ஃப்ளேக்கினஸ் எல்லாம் இருக்கும். பட் இன்டீரியர் உள்ளே போனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பிரெட் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆனால் மோர் சாஃப்டராக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கோல்டன் ப்ரௌனில் நம்ம வந்து இதை நல்லா பேக் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த க்ரசன்டோட இது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய மாதிரி டிஃப்ரெண்ட்டாக லேயர்ஸ் பண்ணி பண்ணுறது இருக்குது, சிம்பிளாக பண்ணுறது இருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்போ நிறைய லேயர்லாம் பண்ணுறது வந்து சில பிகினர்ஸ்காரங்களாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு சிங்கிள் லேயர்லேயே எப்படி வச்சு நம்ம பட்டர் வச்சு பண்ணுறதுன்னு. ஸோ மோஸ்ட்லி இந்த க்ரசன்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃப்ளார், சுகர், ஈஸ்ட் அண்ட் பட்டர். ஓகேங்களா? அண்ட் சால்ட்டு கொஞ்சம். இவ்வளவு தான் இதனோட இன்க்ரீடியன்ட்ஸு. வாட்டரோடு சேர்த்து நான் சொல்கிறேன். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஆனால் பட்டர் வந்து நம்ம மார்ஜரினும் யூஸ் பண்ணலாம், இதுவும் யூஸ் பண்ணலாம். பட் நம்ம நல்ல ஒரு குவாலிட்டியாக பண்ணோன்னா பட்டர் தான் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. ஒரு 200 ml தண்ணி. ஓகேங்களா? நார்மல் டேப் வாட்டரே ஊற்றுங்க. ஹாட் வாட்டர், லூக்வார்ம் வாட்டர்லாம் வேணாம். நமக்கு இப்போது நல்லா சம்மர் தான். ஸோ அதனால் நார்மல் டேப் வாட்டரே யூஸ் பண்ணுங்கள். இது கூட வந்து ஒரு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் எடுத்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நான் யூஸ் பண்ணுறது இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு. நீங்கள் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த மாதிரி கலக்கிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும். அதனால நுரை மாதிரி பொங்கி வரும். அதுக்கப்புறம் நான் பண்ணுற இதே மெத்தடை யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்னால் இந்த மாதிரி ஜஸ்ட் அந்த ஈஸ்ட் டிசால்வ் ஆனால் போதும். ஓகேங்களா? டிசால்வ் ஆகி அது நுரை மாதிரி லைட்டாக தான் வரும். ஆனால் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் அளவுக்கு இது அப்படியே பொங்கிலாம் வராது இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட்டு. ஸோ அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஈஸ்ட் வந்து டிசால்வ் ஆகணும். டிசால்வ் ஆயிடுச்சுன்னு எப்படி தெரியும்னா அங்கங்கே மாவு மாதிரி மேலே நமக்கு நிற்கும். ஓகேங்களா? அப்படி அப்படியே கெட்டியாக அங்கங்கே மாவு மாதிரி நிற்கும். அதுலேயே நம்மளோட ஈஸ்ட் நல்லா இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது கூட 2.5 கப்பு மைதா. நிறைய பேர் கேட்குறீங்க கப்பில் சொல்கிறீங்க, கிராமில் சொல்கிறேன். கிராம் வந்து இப்போது நான் டேபிள் ஸ்பூன் அளவுக்குலாம் சொல்லும்போது கொஞ்சம் டீஸ்பூன்லாம் சொல்லும்போது கிராம் கம்மியாக இருக்கும். நம்ம நார்மல் கிச்சன் ஸ்கேலில் அது கரெக்டாக இருக்காது. அதுக்காக தான் டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன்லாம் நான் சொல்கிறேன். இப்போ 2.5 கப் மைதான்றது நமக்கு ஒரு 310லேருந்து 320 கிராம் வரும். ஓகேங்களா? இப்போ வாட்டர் வந்து நான் 200 ml யூஸ் பண்ணியிருக்கேன். இது முன்ன பின்ன நமக்கு ஆகும், அவங்கவுங்க யூஸ் பண்ணுற மாவு பொறுத்து. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பிரெட் ஃப்ளார் வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை விட கம்மியாக கூட ஆகும். ஓகேங்களா? பிரெட் ஃப்ளார் கூட யூஸ் பண்ணலாம் நீங்கள் இது மாதிரி இல்லைனா. ஓகே, பிரெட் ஃப்ளார்னால் கொஞ்சம் க்ளூட்டன் அந்த இது வந்து அதிகமாக இருக்கும் நமக்கு. மைதாவில் வந்து நமக்கு க்ளூட்டன் நம்ம ஆக்டிவேட் பண்ணி விடணும், அவ்வளவுதான். ஸோ நான் டோட்டலாக பார்த்திங்கன்னா 200 to 220 ml வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு. இந்த வந்து எப்படி நம்ம பீஸா, பன்னு, ப்ரெட்டுக்கெல்லாம் வந்து எப்படி நீட் பண்ணுவோமோ அதே மெத்தட் தான். ஓகேங்களா? ஜஸ்ட்டு 10 minutes நம்ம கண்டினியூஸாக இதை வந்து நீட் பண்ணணும் நம்ம. ஸோ அந்த நீட் பண்ணி அந்த க்ளூட்டனை நம்ம கொண்டு வரணும். இவ்வளவு தான். அதே மாதிரி இதில் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நான் எப்படி பண்ணுறேன்னா ஃபைனலில் தான் பண்ணுவேன். ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்ஸு இனிஷியலாக ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் பண்ண மாட்டேன் இதுக்கு. ஸோ ஒரு தடவை தான் பண்ணுவோம். நார்மலாக நம்ம ப்ரெட்டு இதுக்கெல்லாம் பண்ணும்போது 2 தடவை கிட்ட ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் பண்ணுவோம். ஃபெர்மெண்டேஷன் மீன்ஸ் அந்த இது டபுள் த சைஸ் ஆகிறதுக்கு, அது நல்லா மேலே எலும்பி வர்றதுக்கு, ரைஸ் ஆகிறதுக்காக பண்ணுறதா ஃபெர்மெண்டேஷன். ஸோ இதில் நான் அப்படி பண்ணல. ஓகே, இப்போ வந்து சால்ட்டு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு. அது கூட வந்து நம்ம பட்டர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டுக்கோங்க. பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர் இருக்கட்டும். பட் இந்த சம்மரில் என்ன நமக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்னா பட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்ச நேரம் எடுத்து வச்சாலே ரொம்ப வந்து ஸ்குவீஸியாக ஆகிடும். ஓகேங்களா? அதனால் இந்த சம்மர்லலாம் வந்து இந்த பட்டர் வச்சு இந்த பஃப் வச்சு பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் மார்ஜரின் யூஸ் பண்ணுவாங்க. அது ஏன்னா அந்த மெல்ட்டிங் பவரை வந்து அதுக்கு ரொம்ப கம்மி. அது அவ்வளோ சீக்கிரம் இல்லை, டப்புன்னு மெல்ட் ஆகாது அந்த மார்ஜரின். பட் நம்மளுடைய பட்டர் வந்து சீக்கிரம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்குவீஸ் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்குவீஸியாக ஆகிடும். பட் ஆனால் என்னென்னா
அந்த ஃப்ளேவர் இருக்குல்ல அது மார்ஜரினில் கிடைக்காது, பட்டரில் தான் கிடைக்கும். ஓகேங்களா? அதனால் இதுதான். பட் நீங்கள் நான் ஒரு ஒரு இவங்க கூட கேட்டிருந்தாங்க சப்ஸ்கிரைபரு, நான் வந்து இதை சேல் பண்ணலாமான்னு. நீங்கள் சேல் பண்ணலாம், பட் பட்டர் வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களோட இன்க்ரீடியன்ஸை பொறுத்து தான் உங்களோட காஸ்ட்டும் நீங்கள் வந்து இன்வால்வ் பண்ண முடியும். இப்போ நார்மலாக நம்ம ஏரியாவில் வந்து கேக்கு கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கிலோக்கு 500 ரூபாய்க்கெல்லாம் கேக் கொடுக்குறாங்க பிளாக் ஃபாரஸ்ட். பட் அவங்க எதில் யூஸ் பண்ணுறாங்கன்றது முக்கியம் இல்லையா? பட் அதே நம்ம வீட்டில் அந்த மாதிரி கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம பட்டர் யூஸ் பண்ணுவோம், கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ணுவோம், நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பொருள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பட்டரையும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கேதர் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு, ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு ஸ்டிக்கியான டோ, லைட் ஸ்டிக்கியாக இருக்கணும். இது வந்து எப்படின்னா ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டான டோவும் இல்லாமல் நம்ம இதை வந்து பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம இது பட்டர் போட்டாச்சு. இப்போது பட்டர் போட்டோன்னே உங்களுக்கே தெரியுதா ரொம்ப வந்து அது இதுவாக இருக்கும். ஸோ உடனே நீங்கள் ஐயோ பட்டர் நிறைய ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் இது பண்ண வேண்டாம். இப்படி தான் இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நீட் பண்ண இந்த பட்டர் வந்து நம்மளோட மாவில் நல்லா அப்சர்வ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அப்புறம் உங்கள் கையில் இருந்துருக்கிற அந்த மாவெல்லாம் அதுலேயே வந்து ஸ்டிக் ஆகி அப்படியே அப்சர்வ் ஆகிடும், க்ளீனாக வந்துடும். அதனால் பயப்பட வேண்டாம். இன்கேஸ் நடுவில் வந்து இல்லை எனக்கு நான் ரொம்ப நேரம் பண்ணாலும் லைட்டாக ஒட்டிக்கிட்டு வருதுன்னா லைட்டாக ஃப்ளார் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது அப்சர்வ் ஆகணும், அவ்வளோதான். அப்சர்வ் ஆக வந்து பண்ணும். ஸோ இந்த நீடிங் ப்ராசஸ் எதுக்கு பண்ணுறோன்னா க்ளூட்டனை ஆக்டிவேட் பண்ணோம், எலாஸ்டிசிட்டி. க்ளூட்டன்னா என்னென்னா எலாஸ்டிசிட்டி தான். ஓகேங்களா? இப்போ நம்ம பரோட்டாலாம் பண்ணும்போது அப்படியே ஃப்ளெக்சிபிளாக இழுக்கிறாங்க இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் என்ன ரீசன்னா க்ளூட்டன் தான். பட் ஆனால் வந்து அதுக்கு வந்து இப்போது பன் பண்ணும்போது எல்லாம் வந்து நார்மலாக வெளியிலலாம் பார்த்திங்கன்னா க்ளூட்டன் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த நீடிங் ப்ராசஸ் உங்களுக்கு ரொம்ப கம்மியாகும். ஓகேங்களா? பட் அது வேண்டாம், அது நல்லது கிடையாது. எப்போவுமே ஹோம்மேடுன்னும் போது நம்ம வந்து கரெக்டாக கொடுக்கணும். அது வந்து நம்ம ஒன்று காஸ்ட் எஃபெக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை நம்ம வந்து இதை கம்மியாக இந்த மாதிரி ப்ராசஸ் கம்மி பண்ணுறதுக்காகவோ இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்படி ஒரு வேளை இல்லை எனக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக தான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற ரேட் தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்கள் இந்த பட்டர் எவ்வளோ நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டுன்னு. ஓகேவா? இப்போ இதை நான் கண்டினியூஸாக உங்களுக்கு 10 மினிட்ஸ் நான் நீட் பண்ண போகிறேன். நீட் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இப்போது நான் 10 மினிட்ஸ் நீட் பண்ணிட்டேன். ஸோ எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். நடுவில் ஒரு 1 or 2 டைம்ஸ் லைட்டாக மைதா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு, அதாவது நம்மளோட இதில் இந்த மாதிரி நீடிங் பண்ணும்போது உங்களுடைய கிச்சன் அந்த மேடை இருக்குல்ல, கிச்சன் ஷெல்ஃபை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? க்ளீன் பண்ணிவிட்டு நீட் பண்ணுங்கள், எதில் பண்ணாலும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து கட்டிங் போர்ட் வச்சுருக்கனால அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் எப்போவுமே இந்த நீடிங் ப்ராசஸ்லாம் யூஸ் பண்ணுறது. ஓகே? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை ஹார்டாகவும் இல்லை. இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு கிளிங் ரேப் பண்ணி அதை வந்து ஃப்ரிட்ஜில் இப்போ இதை வந்து நம்ம ஒரு 1.5 hour வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வைக்கலாம். இது வந்து நல்லா கல் மாதிரி ஆகணும். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த மாதிரி கிளிங் ரேப் பண்ணிக்கோங்க. கிளிங் ரேப் வந்து நமக்கு அகலமாக இருக்காது, இது ஒரு ரவுண்டு ஷேப்பில் நம்ம வந்து திரட்டிட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம இதில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். ஓகேங்களா? ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, ஃப்ரீசரில் வைங்க. ஃப்ரீசரில் வச்சா தான் ஒரு மணி நேரத்தில் நல்லா கல் மாதிரி ஆகும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா இன்னும் டைம் எடுக்கும். ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட்டு ஒரு திரட்டிக்கோங்க. இதை வந்து ஒரு பிளேட் மேலே வச்சு நீங்கள் வந்து ஃப்ரீசரில் செட் பண்ணி எடுத்துக்கோங்க. இவ்வளவுதான். ஓகேவா? இது எதுக்கு நான் இப்போ இதை இவ்வளோ பண்ணுறேன்னா ரொம்ப அப்படியே மெலிசாக தின்னாலாம் திரட்டாதீங்க, ஒரு நார்மலாக ரவுண்டாக திரட்டுங்க. ஸோ சீக்கிரம் வந்து நல்லா சில்னஸ்ஸு ப்ளஸ் வந்து அந்த பட்டர் நல்லா வந்து அப்சர்வ் ஆகிறதுக்கு இது யூஸ் ஆகும். இப்போ இதை நம்ம வந்து ஃப்ரீசரில் நான் செட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதில் ஃபில்லிங்ஸ் எல்லாம் வச்சு பண்ணுவாங்க, க்ரீம் சீஸ் வச்சு பண்ணலாம், நம்ம பாலக் பன்னீர், ஜாம் வைக்கிறாங்க, சாக்லேட் கனாஷ் வைக்கிறாங்க. பட் நம்ம இது சிம்பிள் பேஸ்ட்ரியாக பண்ணோம். இப்போது நம்மளது வந்து 1 hour ஆகிடுச்சு, 1 hourக்கு மேலேயே ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரீசர்லேருந்து என்னோடய இதை வந்து நான் எடுத்துக்கிறேன். அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல டோ, அது பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த கிளிங் ரேப்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2-3 கிளிங் ரேப் போடுறதுனால அதை வந்து கரெக்டாக எல்லாமே கிளியராக எடுத்துட்டோமான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கணும். ஸோ நான் 1 hour வச்சுமே பாருங்கள் அது கொஞ்சம் பிளேபிளாக இருக்குது. பிளேபிள்னா ஒரு மாதிரி கொஞ்சம் அப்படி ஒரு ஃப்ளெக்சிபிளாக வந்து தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் கூட ஓகே தான். ஸோ இப்போ இதை வந்து நம்ம திரட்ட போகிறோம். திரட்டுறதுக்கு முன்னாடி மாவை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு
பண்ணலாம். இதில் நான் வந்து ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுக்கும்போது ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டு உங்ககிட்ட நான் அது சொல்கிறேன். என்ன மிஸ்டேக்னால், இப்போ நம்ம வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து நீங்கள் திரட்டும் போது கீழே வந்து மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும், மைதா மாவு. நான் வந்து அவசரத்தில் ஸ்ப்ரிங்கிள் பண்ண மறந்துட்டு அப்படியே எடுத்துட்டு நான் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, நமக்கு என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா, நமக்கு அந்த ஃபோல்டிங்கில் வந்து பிரச்சனை வரும். ஏன்னா அது டக்குன்னு நம்மளால் ஃபோல்ட் பண்ண முடியாது. கீழே மாவு பண்ணால் தான் அந்த கீழே ஒட்டிக்கிட்டு இருக்காது, ஈஸியாக நம்ம வந்து பண்ண முடியும். எடுத்து ஃபோல்ட் பண்ணுறதுலாம் டக்கு டக்குன்னு பண்ணலாம். ஸோ அந்த தப்பு தான் நான் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா நான் பேஸ்ட்ரியிலலாம் பார்த்துருப்பீங்க, நான் நல்லா வந்து நிறைய மாவு போட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணது பாருங்கள். இந்த மாதிரி தான் நான் பண்ண ஆரம்பித்தேன். ஓகேவா? இது கூட வந்து ஃபுல்லாக நான் வந்து இப்போ கூட நான் வந்து கீழே மாவு போட்டு அந்த ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும், அந்த கீழே போடணுன்றதே எனக்கு வந்து ஞாபகம் வரல. நான் மேலே தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த ஃபோல்டு பண்ணும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நான் வந்து அந்த ஷெல்ஃபு கீழே மாவு போட மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எப்போவுமே வந்து நம்ம கீழே வந்து மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது வந்து மேலே நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு ஒட்டாமல் வர்றதுக்கு அந்த ரோலில் வந்து நம்ம மாவு தடவுறதோ இல்லை அதுக்கு மேலே போடுறதோ ஓகே. பட் வந்து கீழே கிச்சன் சர்ஃபேஸ் அந்த ஏரியாவில் கண்டிப்பாக வந்து அந்த கீழே வந்து நம்ம மாவு போடணும். அப்போ தான் நம்ம ஃபோல்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது வந்து கொஞ்சம் தின்னாக பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 mm சைஸ் வர மாதிரி நம்ம இதை ஃபுல்லாக வந்து நம்ம திரட்டி எடுத்துக்கணும். ஓகேங்களா? நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறதுனால கொஞ்சம் வந்து அந்த ஹார்டாக இருக்கும் நமக்கு அது திரட்டும் போது. பட் அப்படி தான் நம்ம பண்ணி ஆகணும். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக திரட்டியாச்சு. ஒரு ஜஸ்ட்டு 2 to 3 mm வர மாதிரி. இப்போ வந்து நம்ம ஒரு ஜஸ்ட்டு ஒரு நீங்கள் ஏதாவது நைஃப் வச்சா கூட கட் ஆகாமல், ஓகேங்களா, ஒரு மார்க் மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் சென்டரில் எந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஸ்கொயராக அந்த ரெக்டாங்கிள் ஷேப் கிடைக்குதோ அந்த இடத்துல நல்லா பிளாக் அந்த மார்க் பண்ணிக்கோங்க. அதில் தான் பிளாக் மாதிரி இந்த பட்டரை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து 120 கிராம் பட்டர். ஓகேங்களா? நல்லா சால்ட்டட் எடுக்காதீங்க. சால்ட்டட் எடுத்திங்கன்னா மாவில் சால்ட் போடாதீங்க. ரெண்டாவது, நான் சால்ட்டட் பட்டர் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அது ரொம்ப தண்ணி விடுற மாதிரி, சீக்கிரம் ஸ்குவீஸி ஆகிற மாதிரி ஆகிடும் அன்சால்ட்டடை விட. அதனால் அன்சால்ட்டட் பட்டரே யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப ஸ்குவீஸியாக அப்படி ஒரு மாதிரி ரொம்ப வந்து மெல்ட் ஆன மாதிரி இருந்ததுன்னா ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தடவுங்க. ஸோ அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் கரெக்டாக தடவுங்க. ஓகேங்களா? இப்போது 120 கிராம் பட்டர் பண்ணதுக்கப்புறமா இதை எடுத்து நல்லா இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து கீழே வந்து மாவு போட மறந்துட்டேன்னு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். இதே நம்ம வந்து மாவு போட்டிருந்தோன்னா ஈஸியாக இது வந்து ஃபோல்ட் பண்ண முடியும். ஓகேவா? அப்படி ஒருவேளை நீங்களும் மறந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ராப்பர் கீழே கொடுத்து நல்லா வந்து இது பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் அது அப்படியே நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக வரும். ஓகேவா? ஸோ இவ்வளவு தான். இப்போ இதெல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து திரும்ப ஃப்ரீசர்லலாம் வைக்க வேண்டாம். ஓகேங்களா? நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து ப்ரெட்டுக்கும் பஃப்புக்கும் நடுவில் இருக்க இதுதான். ஸோ அதனால் இதுக்கு வந்து மல்டிபிள் லேயர்ஸில் நம்ம வந்து திரட்டலாம். பட் வந்து ஒரு தடவையும் பட்டர் கொடுத்து திரட்டிகிட்டே இருந்தோம்னா அது அப்புறம் அந்த ப்ரெட்டு டெக்ஸ்சர் வராமல் போயிடும். ஓகேங்களா? ஸோ ஒரு தடவை தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஆனால் ஃபோல்டு பண்ணி இதை வந்து இந்த பேஸ்ட்ரியை வந்து நம்ம ரோல் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி ரோல் பண்ண போகிறோம். அவ்வளவுதான். இதில் வந்து எவ்வளோ லேயர்ஸ் வரைக்கும் நம்ம இதில் பண்ணலான்னா அப் டு 32 லேயர்ஸ்க்கு மேலே கூட பண்ணலாம். நம்ம இந்த இதுக்கு க்ரஸாண்ட்டுக்கு நம்ம பஃப் பண்ணும்போதெல்லாம் 72 லேயர்ஸ் 90 லேயர்ஸ் அந்த மாதிரி போகும். பட் இதுக்கு வந்து அவ்வளோ லேயர்ஸ் கொடுக்காதீங்க. அவ்வளோ லேயர்ஸ் கொடுத்திங்கன்னா அப்புறம் பஃப்புக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் இருக்கும். ஓகேவா? அதனால் நான் வந்து எப்போவுமே பட்டரை வந்து ஒரு தடவை போட்டுட்டு அதையே மல்டிபிள் டைம்ஸு ஃபோல்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர் போட்டு பண்ணலாமான்னா அதுவும் பண்ணலாம். அந்த மாதிரி மெத்தட்லாம் நம்ம ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ எப்போவுமே நான் அந்த ஒரு விஷயம் தப்பு பண்ணதுனால நமக்கு இதை வந்து ஃபோல்டு பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. இப்போ இதில் என்ன ஆயிருக்கோன்னா, நமக்கு வந்து இப்போ சப்போஸ் கீழே நம்ம ரோல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு ரோல் பண்ணும்போது நமக்கு ஏதாவது பட்டர் ஏதாவது நம்ம பண்ணுறோன்னா வெளியில் ப்ரோக் ஆகி வர்றது நமக்கு தெரியாது, ரொம்ப ஒட்டிக்கும் கீழே. ஓகேவா? அதனால் எப்போவுமே கீழே மாவு போட்டு திரட்டுங்க. ரெண்டாவது, இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரீசரில் கூட செட் பண்ணி எடுக்காமல் அப்படியே தான் நம்ம வந்து திரும்ப
திரட்டி ஃபோல்ட் பண்ண போகிறோம். அதனால் இது வந்து கண்டிப்பாக நம்ம இது பண்ணும்போது உங்களுக்கு லைட்டாக அந்த எங்கேயாவது பிரேக் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. பிரேக் ஆகும், ஓகேங்களா. சில இடத்துல டர் ஆகிடும், அப்படியே கிழிஞ்ச மாதிரி இருக்கும். எது வந்தாலும் பரவாயில்ல, அப்படியே நீங்கள் ஃபோல்ட் பண்ண வேண்டியதுதான், வேறு எந்த இதுவுமே கிடையாது இதில். ஓகே, ஸோ இது ஃபோல்டிங் தான். இப்போது நம்ம பேக்கரியிலலாம் கூட வந்து கரெக்ட் பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க, எதுவும் இல்லாமல் இருக்கும்ல. அப்படியே வர வர மடிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்படி துணி மடிக்கிறோமோ அந்த மாதிரி மடிச்சுட்டே தான் இருக்கணும் நம்ம, ஓகேங்களா. ஒரு பக்கம் இதுவாயிடுச்சு அப்படின்ட்டு பண்ண வேண்டாம். இப்போது நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு மெஷர் பண்ணிக்கிறேன், எவ்வளோ இதுக்கு நான் வந்து பண்ணியிருக்கேன். நான் ஆக்சுவலாக வந்து இதில் எப்படி திரட்டுவேன்னா, நீட்டாக என்னோட அந்த இது இருக்கு இல்லையா, அந்த கிச்சன் ஷெல்ஃப் மாதிரி அந்த ஸ்டீல் போர்டு வச்சுருக்கேன்ல, அந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் திரட்டுவேன், ஓகேங்களா. அது வந்து எவ்வளோ வரும்னா எனக்கு 50 சென்டிமீட்டர் அளவுக்கு வரும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு 2 to 3 mm வர வரைக்கும் உங்களை வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் பண்ணிக்க சொல்லிட்டேன். ஸோ அதில் சென்டரில் எங்கே வந்து உங்களுக்கு ரெக்டாங்கிளாக வருதோ அந்த இடத்துல பட்டர் பிளாக் வச்சுட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக திரும்பவும் வந்து அதே ரெக்டாங்கிள் ஷேப்பில் திருப்பி போட்டு ஃபோல்ட் பண்ணுறீங்க. இது வந்து நான் 50 சென்டிமீட்டருக்கு பண்ணுறேன், ஓகேங்களா. பட் நம்ம இதை ஃப்ரீசரில் வைக்காததுனால இதை நம்ம ரொம்பவும் திருப்பி போட்டு பண்ண முடியாது. 1 or 2 times தான் பண்ண முடியும். இப்போ இதை நான் இப்படி பண்ணும்போது பாருங்கள், உங்களுக்கே கீழே வந்து பட்டருங்க வந்து அப்படியே வர ஆரம்பிச்சிரும் நமக்கு, ஓகேங்களா. கீழே அப்படியே ஸ்குவீஸ் ஆகி வரும். பட் அப்படி வந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு மேலே மாவு போடுங்க. இந்த இடம் வந்துச்சுன்னா அந்த இடத்த தட்டிட்டு மாவு போட்டுட்டு கூட நம்ம பண்ணலாம். இப்போ அகைன் திரும்ப அதே 50 சென்டிமீட்டருக்கு நான் வந்து ஃபோல்ட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா மாவு போட்டுக்கோங்க, இந்த மாதிரி போட்டுட்டு பண்ணுங்கள். ஸோ மாவு கீழே மேலே போட்டுகிட்டே இருங்க. அந்த பட்டர் வெளியே வந்தாலும் அதுக்கு மேலே மாவு போட்டு நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இனிஷியல் டைம்லலாம் நானுமே வந்து பட்டர் வெளியில் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், வந்து பப்ஸ் வராது, நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் அது அப்படி கிடையவே கிடையாது. கண்டிப்பாக வந்து அங்கங்கே ப்ரோக் ஆகி பட்டர் வரதான் செய்யும், ஈவன் நம்ம ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணி எடுத்தோம்னாலுமே, ஓகேங்களா. ஏன்னா அப்போ நம்ம அழுத்தம் கொடுத்து நம்ம இன்னும் இது பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல வரதான் செய்யும், ஓகே. அதனால் அதை பற்றியே கவலைப்படாதீங்க. பட்டர் வந்தால் வரட்டும், ஃபோல்ட் பண்ணி அந்த இடத்துல மாவு போட்டு பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அகெயின் நான் வந்து 50 சென்டிமீட்டர் அதே இதில் தான் பண்ண போகிறேன். கார்னரு நம்ம ஃபைனலாக இப்போ இந்த இதுலேயே நான் கார்னர் வந்து ட்ரிம் பண்ணிப்பேன். எட்ஜஸ் வந்து ஸோ நல்லா திரட்டிட்டு நம்ம வந்து 50 சென்டிமீட்டர் திரட்டிட்டு கட் பண்ணிக்கோங்க. இல்லை ரொம்ப கார்னர் வந்து டிஸ்டர்பாக இருக்குது, ரொம்ப அந்த இடத்துல இதுவாக இருக்குன்னா அதையும் எடுத்துக்கோங்க. ஸோ மாவு திரட்டும் போது பாருங்கள், ஏதாவது 1-2 சின்னதாக ஏதாச்சும் மாவில் இருக்கிறதே கூட ஒட்டி இருந்தால் நம்ம அதை ரிமூவ் பண்ணிடணும், ஓகேவா. இப்போ நான் 2 பக்கமும் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு இப்படி எடுத்துருங்க, அவ்வளவுதான். இது வரைக்கும் நம்ம 3 ஃபோல்டு பண்ணிட்டோம், ஓகேவா. இப்போ அகைன் வந்து ஃபைனல் ஃபோல்டிங் இதை பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஒரு 4 mm வர அளவுக்கு திரட்டிட்டு நம்ம வந்து கட் பண்ண வேண்டியது தான். இது 3வது ஃபோல்டிங் நம்ம பண்ணி முடித்தது. இப்போ நம்ம பண்ண போகிறது 4th ஃபோல்டிங் தான் ஃபைனல் ஃபோல்டிங். அதில் தான் நம்ம வந்து இந்த க்ரோசன்ட்க்கு வேண்டியதை கட் பண்ணி எடுக்க போகிறோம், ஓகேவா. ஸோ இப்போ இதை வந்து 4 mm வர வரைக்கும் திரட்டணும். எப்படி இருக்கணும்னா நமக்கு லென்த்து வந்து இப்படி நம்ம ஒரு வி ஷேப்பில் தான் நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் நம்ம வந்து இப்போது இந்த க்ரோசன்ட்க்கு வந்து கட் பண்ண போகிறோம். அதனால் ஒரு பக்கம் கொஞ்சம் அகலமாகவும் ஒரு பக்கம் அதை விட ஒரு கம்மியாகவும், ஓகேங்களா. இப்போது ஒரு பக்கம் நீங்கள் 12 இன்ச்சு பண்ணுறீங்கன்னா இன்னொரு பக்கம் நீங்கள் ஒரு 8 இன்ச்சுக்கு நீளம் வந்து திரட்டிக்கோங்க. லென்த் அண்ட் பிரெத்து வந்து 8 into 4 inch நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. உங்களோட திக்னஸ் வந்து 4 mmக்கு இருக்கணும். ரொம்ப ஒரு 1 mm அளவுக்கு இல்லை ரொம்ப சப்பாத்தி திரட்டுற அளவுக்கு இருந்ததுன்னா இந்த மாதிரி மாவு வச்சு நான் மெஷர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஏன்னா நம்ம எந்நேரம் ஸ்கேல் வச்சு பண்ண முடியாது இல்லையா, அதனால் மாவு வச்சு மெஷர் பண்ணிப்பேன். ஸோ மோர் ஆர்லெஸ் அந்த இடம் வர வரைக்கும் நான் திரட்டுவேன், ஓகேங்களா.
இது நான் ஏற்கனவே பண்ணதுனால எனக்கு ஓரளவுக்கு தெரியும். உங்களோட மெத்தடுக்காக நான் சொல்கிறேன். உங்களுக்கு அப்படி கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா இப்படி பண்ணுங்கள். இந்த மாவுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணால் தான் நமக்கு 4 mm திக்னஸ் ஆகுது கிடைக்கும். நீங்கள் பாட்டுன்னு வந்து நல்லா இன்னும் திக்காக பண்ணும். ஏன்னா வீடியோவில் எப்போவுமே அந்த திக்னஸ் அந்த அளவுக்கு நமக்கு கண்ணால் பார்த்து அதை மெஷர் பண்ண முடியாது இல்லையா? அதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் ரொம்ப ஒரு சப்பாத்தி விட ரொம்ப திரட்டிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சமோசா செய்கிற பேஸ்ட்ரி மாதிரிலாம் திரட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு லேயர்ஸ் வராது, ரொம்ப வந்து முறுக்கு மாதிரி வரும், ப்ரெட்டு டெக்ஸ்டரும் வராது உள்ள. ஓகேங்களா? உள்ளேயுமே வந்து ஒரு மாதிரி க்ரன்ச்சி ஆகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரி, இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நமக்கு வந்து இப்போ நார்மலாக எப்படி இதே மாதிரி தானே பஃப் பண்ணுறோம், அதுக்கே உள்ளே வந்து பிரெட் டெக்ஸ்டர் கிடையாது, இதுக்கு எப்படி பிரெட் டெக்ஸ்டர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம ஈஸ்ட்டு போட்டு பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த பிரெட் டெக்ஸ்டர் நமக்கு கிடைக்கும். ஓகே, அப்புறம் திரட்டும் போது பபிள்ஸ் மாதிரி அங்கங்கே வந்து ஏறும். அது வந்து ஈஸ்ட்னாலையும் ப்ளஸ் வந்து உள்ளே இருக்கிற அந்த பட்டர் வந்து நல்லா கொஞ்சம் அப்படி நிறைய அந்த இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் உப்பெல்லாம் அப்படி மேலே ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோதான் ஃபைனல். இது இப்போது இந்த பக்கம் வந்து ஒரு எட்ஜில் நல்லா நீளமாக வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட்டாக வரா மாதிரி. இன்னொரு பக்கம் அந்த ஸ்ட்ரெயிட்டாக வச்சு 8 கீழே வந்து அகலம் வந்து 7லேருந்து 8 சென்டிமீட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில். இப்போ உங்களுக்கு புரியுதா? ஸோ இப்போ இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே என்ன நீங்கள் அகலம் கொடுக்குறீங்களோ அதே அகலத்துக்கு மேலேயும் கட் ஆகும், 8 சென்டிமீட்டர் அளவுக்கு. ஓகேங்களா? நம்ம வந்து பெருசாக வேணும்னா 10 சென்டிமீட்டர் அளவு கூட அகலம் எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக பண்ணுறதுனால இதை வந்து நான் 8 சென்டிமீட்டர் கீழேயும் அவ்வளோதான் எடுக்கிறேன். ஓகேங்களா? நீளம் எவ்வளோ பெருசு வேணாலும் இருக்கட்டும், அது ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நம்ம 32னா இன்னும் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து 12 இன்ச்சுன்னா 30 சென்டிமீட்டரை இன்னும் ஸ்ட்ரெச் பண்ணும்போது 35 சென்டிமீட்டருக்கு போகும். இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. எண்டில் ட்ரிம் பண்ணிக்கோங்க. 8 சென்டிமீட்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து அந்த எந்த இடத்துல ட்ரிம் பண்ணிங்களோ அப்படி க்ராஸாக கட் பண்ணிங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் உங்களுக்கு வந்துடும். அடுத்த இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வைங்க. ஸ்ட்ரெயிட்டாக வச்சிங்கன்னா அதே வந்து உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் பண்ணும்போது 8 சென்டிமீட்டருக்கு அகைன் மெஷர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது நமக்கு கரெக்டாக வராது. ஸ்ட்ரெயிட் கோட் தான் நமக்கு கரெக்டாக வரும். ஓகே, நீங்கள் ஒரு தடவை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி நம்ம இந்த கார்னர் எல்லாம் கட் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் எடுத்து போடாதீங்க. ஃபைனலாக அதை வச்சு ஒரு ரோல் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதை நான் பஃப்லேயே உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். எதெல்லாம் நம்ம கார்னர் ட்ரிம் பண்ணுறோமோ அதெல்லாம் அப்படியே வச்சோன்னா வரப்போகுது. நமக்கு ஷேப்பு தான் இருக்காது, மற்றபடி டேஸ்ட்டு, டெக்ஸ்டர், ஃப்ளேவர் எல்லாமே சேம் தான். அதனால் அதெல்லாம் வந்து எடுத்து போடாதீங்க. சேலுக்கு பண்ணும்போது தான் அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது. சேல் பண்ணும்போதே கூட எதெல்லாம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேக்கே நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா அதை எதெல்லாம் ட்ரிம் பண்ணி வெளியில் எடுக்கிறோமோ அதெல்லாம் நான் எடுத்து வச்சுப்பேன். அது வந்து டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை நம்ம வீட்டில் நம்ம கூட சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரிம் பண்ணுறதெல்லாம் எடுத்து வச்சுருங்க. தேக்கு தூக்கி போடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மொத்தம் வந்து 8 கிட்ட வரும் இதில். ஓகேங்களா? 8 பண்ணலாம் நம்ம, அவ்வளவுதான். இப்போ இது வந்துருச்சா? இப்போ இது வந்து நான் ரோல் பண்ணுறது மட்டும் காட்டுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் அந்த எட்ஜஸில் க்ளீன் பண்ணதெல்லாம் எடுத்துட்டேன். அதெல்லாம் ஃபைனலாக நான் வந்து ஒரு ரோல் மாதிரி சும்மா பண்ணி அப்படியே வந்து பேக் பண்ணி எடுத்துப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த எட்ஜை கொஞ்சமாக அப்படி அமுக்கிக்கோங்க. இந்த அமுக்கிறது வந்து எந்த மாதிரி ஸ்டேஜில் பண்ணணும்னு சொல்கிறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் உள்ளே ஃபில்லிங் பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம பண்ணுவோம். இப்போ நான் அங்கே மடக்கிறேன்ல, அங்கே தான் வந்து நம்ம ஃபில்லிங் பண்ணணும். நான் இப்போ வந்து பிளெயின் பேஸ்ட்ரி தான் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல தான் நம்ம க்ரீம் சீஸு, சாக்லேட் கனாஷ் எல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு ரோல் வந்து இப்படி கையில் வச்சு பண்ண முடியல, இப்போ என்னது வந்து கீழே வந்து மாவு கம்மியாக இருக்குது, என்னால் திரட்ட முடியலன்னா ஃபிங்கர்ஸ் வச்சு ரோல் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி ஃபிங்கர்ஸை வச்சு கொஞ்சம் டைட்டாக பண்ணணும். இப்போது நான் ஃபஸ்ட்டு இது பண்ணியிருக்கேன் இல்லையா, இப்போ ஃபஸ்ட்டு பண்ணும்போது எனக்கு என்ன ப்ராப்ளம் இங்கே வந்ததுன்னா, கீழே வந்து பட்டர் ஸ்குவீஸ் ஆகிருக்கு. அப்போ என்ன ஆகும்னா நமக்கு உருட்டும் போது கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபிங்கர்ஸ் வச்சு தான் இது பண்ணணும். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம கரெக்டான ப்ரொசீஜர் சொல்கிறேன். நீங்கள் அந்த கட் பண்ணிங்களா அதை அப்படியே எடுத்துருங்க. வெளியில் எடுத்து உங்கள் பக்கமாக உங்கள் கை பக்கமாக வந்து அந்த ப்ராடாக இருக்கிறத திருப்பிக்கோங்க. மாவை நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு உருட்டும் போது ஈஸியாக வரும். ஓகேவா?
ஏன்னா நான் மாவு நிறைய தான் கீழே போடுவோம், நம்மளும் போடுவோம். இது வந்து ஆனால் சில சமயம் ஒரு இடத்துல மாவு கரெக்டாக இருக்கும், ஒரு இடத்துல இருக்காது இல்லையா? ஸோ அந்த இடத்துல ஸ்டிக் ஆகிடும். அப்போ நம்ம உருட்டும் போது அது வந்து தடையாகும் அந்த இடம். ஸோ இந்த எண்டில் இப்படி பண்ணிக்கிறேன். நான் இப்போ வந்து அமுக்கல. ரீசன் என்னென்னா நான் ஃபில்லிங் எதுவும் வைக்கல. இந்த நடுவில் எது கட் பண்ணுறோன்னா அப்போ தான் நமக்கு அந்த பக்கம் இதுவாக வரும். இதை பாருங்கள், இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு ஃபிங்கர்ஸ் ஆக்சுவலாக இந்த மாதிரி சின்னதாக பண்ணும்போது நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சு பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். இவ்வளோதான். நெக்ஸ்ட் இன்னொன்று பண்ணி காட்டுறேன். ஓகே, இதுக்கு அடுத்தது என்னன்னா, இப்போ தான் நான் வந்து ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸே போவேன். இதுக்கப்புறம் இது 1 to 1.5 hour வந்து நான் இதை வந்து அப்படியே ஃபெர்மெண்டேஷனுக்கு வச்சுடுவேன். ஸோ இது என்ன ஆகும்னா, இது டபுள் த சைஸ் வரணும். ஓகேங்களா? இப்போ குட்டியாக இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் நல்லா இதுவாகி ரைஸ் ஆகி டபுள் த சைஸ் வந்ததுக்கப்புறம் தான் பேக்கிங் பண்ணுவோம். ஸோ அது டபுள் த சைஸ் வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஓவனை 200 degree Celsiusல 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 20 minutes ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 170 degreeல ஒரு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். டைட்டாக இல்லைன்னா கையில் ரோல் பண்ணுங்கள், அழுத்தி விடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்துருச்சு பாருங்கள், இவ்வளவுதான் இது. ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே நான் வந்து ரோல் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போது எல்லாமே ரோல் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஃபெர்மெண்டேஷனுக்கு வைக்கலாம். ஸோ டோட்டலாக 8 வந்திருக்கு நமக்கு. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் டபுள் த சைஸ் நமக்கு ஆகணும். இது வந்து நம்ம வீட்டில் இருக்க டெம்பரேச்சர் பொறுத்து, நீங்கள் இருக்கிற இடங்கள் பொறுத்து. இப்போ நான் அந்த கார்னர்லாம் ட்ரிம் பண்ணேன் இல்லையா? ஸோ அதை வந்து நான் இப்படி ரோல் பண்ணி வச்சுப்பேன். ஓகேவா? வேஸ்ட் பண்ண வேண்டாம், எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணி அதில் வச்சுருங்க. ஸோ இந்த டெம்பரேச்சர் இல்லைனா, இப்போ நான் நார்மலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதுவும் நான் உங்களுக்கு ஒரு டிப்பாக சொல்கிறேன். நான் வந்து இந்த ட்ரே எடுத்துகிட்டு போய் என்னோடய ஆஃப் ஆகிருக்க ஓவனில் உள்ளே வச்சு பண்ணிடுவேன். அதை விட வார்ம் பிளேஸ் எனக்கு பெருசாக தெரியாது. ஸோ நான் அது உள்ளே வச்சு ஆனெல்லாம் பண்ணக்கூடாது, லைட் எல்லாம் பண்ண வேணாம், அப்படியே வைங்க, அது டபுள் த சைஸ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே தான் ஆயிடுச்சு என்னோடது. இப்போ நம்ம வந்து இதை எடுத்து எப்படி வந்திருக்கு அப்படின்றது பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம எக் வாஷ்க்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு எக் யோக்கு இது கூட வந்து 2 டீஸ்பூன் மில்க் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க எக் வாஷ் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லை எக் வாஷ் வேண்டாம், அந்த கோல்டன் ப்ரௌன் வரணும்னா நமக்கு இந்த எக் வாஷ் தான் கொடுக்கும். ஓகேங்களா? பட்டர் கூட அந்தளவுக்கு வராது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா வந்து நம்ம வச்சது எப்படி இருந்தது கேப்பு, இப்போ எப்படி நல்லா வந்து ஃபெர்மெண்டேஷன் ஆயிருக்குன்னு. இப்போ இதை வந்து நான் 200 degree Celsiusல 20 minutesம் 170 degree Celsiusல 10 minutesம் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இது எடுத்த உடனே இதில் நம்ம பேக் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வந்து விரிவாகும் இந்த இது க்ரொசாண்ட்டு. ஓகேங்களா? சாரி, க்ரொசாண்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த எக் வாஷ் கொடுக்கும்போது ரொம்ப அழுத்தி, இப்போ இந்த ப்ரெஷ் இல்லைன்றதுக்காக கையில் போட்டு அமுக்கிறதெல்லாம் பண்ணிங்கன்னா அதில் இருக்க கேஸ் வெளியில் ரிலீஸ் ஆகிடும், அப்புறம் சப்பையாகிடும். ஓகேங்களா? அதை வந்து பட்டும் படாமல் தான் நம்ம வந்து இந்த மாதிரி பொறுமையாக தான் எக் வாஷ் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய க்ரொசாண்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பேக்காய் வந்துருச்சு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டேன்னு. ஸோ இது வந்து சூடாக இருக்கும்போது தான் மேலே நல்லா ஃப்ளேக்கியாக, எப்படி பப்ஸின்னு நம்ம கடையிலேருந்து வாங்கும்போது மேலே வந்து க்ரன்ச்சியாக இருக்கும். பட் நீங்கள் அதே வந்து எடுத்து வச்சுட்டு நாளைக்கோ அடுத்த நாள் சாப்பிட்டிங்கன்னா மேலே வந்து சாஃப்டாக மாறிடும் இல்லையா? அதே தான் இதுவும். ஸோ அந்த இது வந்து மேலே வந்து அந்த ஃப்ளேக்கினஸ் இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம். ஸோ இது சூடாக இருக்கும் போதே சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், மேலே கட் பண்ணுறதுக்கே நமக்கு இதுவாக இருக்கும். இப்படி தான் மேலே ஹார்டாக இருக்கும், கீழே வந்து அந்த ப்ரெட்டு டெக்ஸ்டர் இருக்கும் பாருங்கள், உள்ள இன்டீரியரில் சாஃப்டாக இருக்கும். ஸோ இதுதான் க்ரொசாண்ட். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு இங்கே உள்ள ஃபில்லிங் பண்ணிங்கன்னா அந்த உள்ள கேப் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் அந்த ஃபில்லிங் இருக்கும். அதுதான் ஸ்டார்டிங் பொசிஷன். ஓகேங்களா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் இதை பிளேட்டிங் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்களும் சர்விங் பிளேட் இருந்தால் அதுலேயும் இந்த மாதிரியெல்லாம் மாற்றி வச்சுக்கலாம். எதில் வேணுமோ உங்களுடைய விருப்பம். ஓகே. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒன்று கட் பண்ணி காமிச்சோம்ல, அதே மாதிரி இன்னொன்று எடுத்து நான் கட் பண்ணி காட்டுறேன். இந்த கோல்டன் ப்ரௌன் பண்ணோன்னா நமக்கு எக் வாஷ் வேணும். இல்லைன்றவங்க பட்டரோட மெல்க் பண்ணி சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் தட்டும்போது சவுண்டு கேட்கும். ஏன்னா நான் இது ரெக்கார்டட் வீடியோன்றதுனால கட் பண்ணும்போது அந்த கரெக்டுன்னு இருக்கும். இப்படி தான் இருக்கும் அந்த க்ரொசாண்ட். உங்களுக்கே தெரியுதா? அந்த கீழே பாருங்கள், அந்த கீழே மேலெல்லாம் அந்த ஃப்ளேக்கினஸ் அப்படியே கட் ஆகி வரும் நமக்கு. ஓகே. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை channel.
அந்த மேலே க்ரன்ச்சியாக இருக்குல்ல, அதில் தான் உங்களுக்கு அந்த லேயர்ஸ் எல்லாம் அப்படியே இதுவாகி வரும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.